வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். வணக்கம் மேம். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு, ஏதாவது வழிபாட்டு தலங்கள் இந்த பரிகாரம் பண்றது மூலயமா அந்த பிரச்சனை தீர்வுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு மேம். கண்டிப்பாக தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. திருமணத்திற்குண்டான பொருத்தம் பார்த்துதான் திருமணம்ங்கிறது பண்றோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா சில கோச்சார கிரகங்கள் மூலமாக 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். திருமணம் ஆனவுடனும் இருக்கும். ஒரு 5 வருஷம் கழிஞ்சுமே பாத்தீங்கன்னா கிரகங்கள் கொடுக்குது. ஆனா இவங்களுக்கு 2வது திருமண யோகத்தையும் அவர்கள் ஜாதகத்துல இல்ல. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது சரியில்லை அப்படின்னா அடுத்ததுக்கு தாவிடுவாங்க. முதல் திருமணம் அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. முதல் திருமணம் சரியில்லை, 11ஆம் பாவகம் சொல்லக்கூடியது மறுமணம். அந்த மறுமணத்திற்குண்டான யோகம் இருக்குது. அது நல்ல நிலையில இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது செய்யக்கூடிய பாக்கியம்னு சொல்லுவோம். அதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அதை நீங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த திருமணத்துல பிரச்சனை உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா சுயம்பர பார்வதி ஹோமம் எங்க நடக்குதோ அங்க போய் கலந்து கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி திருவிழா காலங்கள்ல கல்யாண வைபவம் அப்படிங்கிறது நடத்தி வைப்பாங்க. எங்கெல்லாம் அது நடக்குதோ தயவு செய்து போயிட்டு வாங்க. சூரசம்ஹாரம் நடந்து வள்ளி கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். அன்னைக்கு எத்தனை பேர் இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உள்ளவங்க, பிரிஞ்சவங்க எத்தனை பேர் அந்த திருமண வைபவத்துல கலந்துக்கிறாங்க. பகவானுடைய சாநித்தியத்துல நம்ம போய் கலந்து கொள்வது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது கண்டிப்பா நம்ம கலந்துக்கணும்னு சொல்லுவோம். சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாணம் நடத்துவாங்க, சீதா கல்யாணம் அப்படிங்கிறது நடத்துவாங்க. இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் கோவில்கள்ல. அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்போ அடுத்து வரக்கூடியது மீனாட்சி சொக்கரேஸ்வரர் திருமணம் மதுரையில வெகு விமர்சையாக அப்படிங்கிறது கொண்டாடப்படும் இந்த சித்திரை மாசத்துல. யாருக்கெல்லாம் திருமணத்துல பிரச்சனை இருக்குதோ தயவு செய்து அந்த கல்யாண வைபவத்துல போய் கலந்துட்டு வாங்க. அங்க கொடுக்கக்கூடிய அந்த சரடு, மாங்கல்யம் சரடு அப்படிங்கிறது வாங்கி உங்க திருமாங்கல்யத்துல அதுல போட்டு கண்டிப்பாக செய்யுங்க. நான் செயின்ல தான் போட்டிருக்கேன், எங்களோட இதுல சரடுல போடுறது கிடையாது அப்படின்னு நினைச்சா கூட ஒரு சில காலங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வருவதற்காக ஒரு 41 நாள் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த மாங்கல்யத்தை நூலிலேயே கட்டிக்கலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கணவர் கையால் கட்டிக்கொள்வது அதை விட சிறந்த பாக்கியம். இதுவே உங்களுக்கு அந்த மறுமாங்கல்ய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும்தான் அந்த நிகழ்வுங்கிறது நீங்க யாரும் கேட்காம ஜோதிடமே பார்க்காம தானாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுக்கும். உதாரணமா ஒரு நண்பருக்கு கிறிஸ்டின், அவங்க ஜாதகம் பார்த்தோம். ஜாதகம் பார்த்த போது 2 பேருக்குள்ள பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது. அவங்களுக்கு மோதிரம் மாற்றும் சடங்கு மட்டும்தான். அப்ப அவங்கள்ட்ட என்ன சொன்னோம்னா, திருமணத்துக்காக போட்ட மோதிரத்தை மாத்திட்டு புதுசா மோதிரம் வாங்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இல்ல மேடம், போன மாசம் தான் அந்த மோதிரம் ஏதோ கொஞ்சம் நெளிஞ்சிருந்தது, அதனால அதை கொடுத்துட்டு 2 பேருக்குமே புதியதாக மோதிரம் வாங்கி சர்ச்சில் போய் நாங்க மாத்திட்டு வந்தோம்னு சொன்னாங்க. அடடா, நம்ம ஜாதகம் பார்க்காம அந்த கிரகங்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அழகான வழியை கொடுக்குது அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு. ஏன்னா அவர்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளிங்கிறது ஜாதகத்துல நல்லா இருந்தது. கோச்சாரத்தில் சரியில்லாத காலங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுங்கிறது இருந்தது. சரிதான், அதுதான் மாத்திட்டீங்களே, பிரச்சனை முடிஞ்சது விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்களுக்கு இன்னும் சில 2-3 பரிகாரம் அப்படிங்கிறது உடனே இதை செய்யுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இது சொன்னோம். ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு செயல் நம்மளை அறியாமல் தானே நடக்கும். இதை நீங்க இன்ட்யூஷன் பவர்னு நீங்க நினைச்சிருந்தாலும் சரிதான், இல்லைன்னா யாரோ உங்களுக்கு சொல்லி நீங்க அதை செய்யறதாக ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மேல உள்ள கோபத்துல மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு மறுபடியும் எடுத்து போட்டுப்பாங்களாம். அப்ப என்ன சொல்லலாம், அன்றைய அந்த 3 நாள் 4 நாள் அப்படிங்கிறது அவர்கள் கழுத்தில் அந்த மாங்கல்யம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அது தானா நடந்ததானா? தானா நடந்தது. இன்னும் நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஜாதகம் பார்க்கும்போது சண்டை போட்டு திருமாங்கல்யத்தை கழட்டி வச்சுட்டாங்க. உங்க மனைவிக்கே மாங்கல்யத்தை மாத்திட்டு புதுசா கட்டுங்க, கொஞ்சம் 2 பேருக்குள்ள இணக்கம்ங்கிறது வரும், கடவுள் அதுக்கு வழி கொடுப்பாரு. மேம், இதெல்லாம் நாங்க பண்றோம், எப்பதான் சரியாகும்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய காலம்ங்கிறது இந்த லக்ன நட்சத்திர புள்ளி மாறக்கூடிய காலமாக இருந்ததுன்னா அடுத்த 45 நாள் அந்த நிகழ்வுங்கிறது தானா நடக்கும். அந்த லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லுவோம். அது அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் அப்போ ஒரு செயல் செய்யும் போது கிரகங்களே அதுக்கு வழி கொடுக்கும். சரிங்க, சண்டை போட்டாச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, 2 பேரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கோவில்ல போயிட்டு அந்த மாங்கல்யத்தை கொடுத்துட்டு சுவாமி முன்னாடி வச்சு வேற ஒரு சரடு மாத்திட்டு இதே மாங்கல்யத்தை மனைவிக்கு கட்டிட்டு வாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு சொன்ன பரிகாரம். செய்தது பிறகு அவர்களுக்குள் மாற்றம் இருந்ததானா? மாற்றம் இருந்தது. ஒரு நபருக்கு இருந்த கோபம்ங்கிறது தற்போது தணிந்து ஒரு நபர்
கூறுவதை ஒரு நபர் கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த கிரகம் அவர்கள் ஜாதகத்திற்கு கொடுத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம விளையாடுற விளையாட்டை விட கிரகங்கள் விளையாடுற விளையாட்டுங்கிறது ரொம்ப பெருசு. அது சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. திருமணத்திற்காக யாருக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணத்துக்கு காத்துட்டு இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் திருக்கல்யாண வைபவம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க தயவு செய்து போயிட்டு வாங்க. எங்களுக்கு அந்த கோவில்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு யார் நினைக்கிறீங்களோ, உங்க வீட்டுக்கு யாராட்டி இப்போ திருமண காலங்கள் தான் கல்யாணத்துக்காக கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாங்கல்ய தாரணம் நடக்கக்கூடிய காலங்கள்ல அவங்கள போய் பாருங்க. அது நல்லா இருக்கும். சுப நிகழ்வு, மங்கள மேளங்களும் உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். அதை விட விசேஷம், இந்த 60 சஷ்டியப்த மூர்த்தி ஒரு வீட்டுல கொண்டாடுறாங்கன்னா உங்களை கூப்பிட்டுருக்காங்களோ இல்லையோ, அன்றைய நாள்கள்ல மண்டபத்துல போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அன்னைக்கு அவர்களை பார்ப்பது பார்வதி பரமசிவனை பார்த்ததாக ஒரு ஐதீகம். அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். திருமண வாழ்வையில பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்க, இதெல்லாம் இவங்க செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றேன். நன்றி. நன்றி சந்தோஷ்.